சென்னை பூந்தமல்லி பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட புதிய ஆய்வின்படி புறநகர் பகுதிகளில் பதிவு செய்த கர்ப்பிணிகளில் 38.1 விழுக்காடு பேருக்கு கர்ப்பமானது அதிக ஆபத்து உள்ளதாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக நகர்ப்புற ஆவடி மாநகராட்சி பகுதியில் இந்த அளவு 53 விழுக்காடாக உயர்ந்துள்ளது. அதிக ஆபத்து ஏற்படுவதற்கு முக்கிய காரணங்களாக தைராய்டு குறைபாடு 26.1 விழுக்காடும், முந்தைய பிரசவத்தில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருப்பது 18.4 விழுக்காடும், கர்ப்பகால நீரிழிவு நோய் 10.2 விழுக்காடும் இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளன. மேலும் 32.2 விழுக்காடு பெண்களுக்கு 2 அல்லது அதற்கு மேற்பட்ட பாதிப்புகள் ஒரே நேரத்தில் இருப்பது தெரியவந்துள்ளது. இத்தகைய அதிக ஆபத்துள்ள பிரசவங்களில் அறுவை சிகிச்சை செய்யப்படும் வீதம் 64.5 விழுக்காடாக அதிகரித்துள்ளது. இது தமிழகத்தின் சராசரியான 36.3 விழுக்காட்டை விட மிக அதிகம். இருப்பினும் தமிழகத்தின் மகப்பேறு இறப்பு விகிதம் 1,00,000 பிறப்புகளுக்கு 35 குறைந்து இந்தியாவில் 2வது மிக குறைந்த இடத்தை பிடித்திருக்கிறது. இந்த ஆய்வு முடிவுகள் கர்ப்ப காலத்தில் தொற்று நோய்களுக்கான பரிசோதனைகளை தீவிரப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை உணர்த்துகின்றன.